சூரத்துல் கஹஃப் ஓதுறதால 4 விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும். ஏனென்றால் சூரத்துல் கஹஃப்ல 4 விஷயத்தை அல்லாஹ் கூறுறான். சூரத்துல் கஹஃப்ல 4 விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஒன்னாவது ஈமான்தாரிகளை பத்தி பேசுறான். ஈமான்தாரிகளான வாலிபர்களை பத்தி பேசுறான். அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள். யார் அந்த குகைவாசிகள்? வயசாதிகளா? தாடி கொடுத்தவங்களா? இல்ல, துடிதுடிப்பான வாலிபர்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்றான் அந்த வாலிபர்களை பத்தி. ஈமான்தாரிகளான வாலிபர்கள், ரப்ப நம்பின வாலிபர்கள். அப்படிப்பட்ட அந்த வாலிபர்களுடைய ஈமான போல ஈமான் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் சூரத்துல் கஹஃப் ஓதுறதால. இரண்டாவது, அந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்றான், தோட்டவாசிகளை பத்தி பேசுறான், விவசாயிகளை பத்தி பேசுறான். எனவே யாரெல்லாம் சூரத்துல் கஹஃப் ஓதுவாங்களோ அவனோட வாழ்க்கையில பரக்கத்து, தொழில பரக்கத்து, வியாபாரத்துல பரக்கத்து, விவசாயத்துல பரக்கத்து, உத்தியோகத்துல பரக்கத்து. சூரத்துல் கஹஃப் ஓதுறதால. மூணாவது, அந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்றான், மூசா நபியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பேருடைய சம்பாஷணையை பத்தி அல்லாஹ் பேசுறான். மூசா நபிய அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போயிட்டு படிக்கிறதுக்கு அனுப்புறான். அதனால உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க, யாரெல்லாம் சூரத்துல் கஹஃப் ஓதுவாங்களோ அவன் மண்ட கிளியர் ஆயிருக்கும், அவன் மூளை திறந்து இருக்கும். கேதகமான பேச்சு பேச மாட்டான், மடத்தனமான பேச்சு பேச மாட்டான், தோதுவான பேச்சு பேச மாட்டான், குஃப்ரியத்துடைய பேச்சு பேச மாட்டான், ஈமானுடைய பேச்சை பேசுவான், அறிவுள்ள பேச்சை பேசுவான், புத்தி உள்ள பேச்சை பேசுவான். என்னத்தால என்னத்தால சூரத்துல் கஹஃப் ஓதுறதால. நாலாவது, அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லக்கூடிய விஷயம்தான் நல்ல ஆட்சியாளன் துல்கர்னைன் என்ற அந்த ஆட்சியாளனை பத்தி அல்லாஹ் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல பேசுறான். எனவே யாரெல்லாம் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவாங்களோ அவங்களோட வாழ்க்கையில, நாட்டில, ஊர்ல நல்ல செழிப்பான ஆட்சி ஏற்படும். இவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்பா. ஆனா கொஞ்சம் பேரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. இல்ல